பூக்கள் ஒன்றும் நானும் இல்லை. என்ன மாதிரி ஐயா என்ன மாதிரி காரியம் விட்டதா கொஞ்சம் தானே காத்தடிச்சா பிடிக்க படம் போடாங்க என்ன விட்டது பாப்பம் என்ன மீன்கள் ஏன் மழை கிடந்து விடுக்கிறியா என்ன ஏன எவ்வளோ நேரம் அப்படி இருந்து சரி காலை வந்து தானே பிடிச்சா நீங்க என்ன மாதிரி போய் வெள்ளம் வந்துட்டு இல்லையா என்ன தெரியுது பாருங்க அப்படி வெள்ளம் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டையும் அப்படி வெள்ளங்கள் போலாம் அந்த வீட்டால எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு அந்த வீட்டுக்கால இப்படி வெள்ளம் போய் கொண்டு பாருங்க அந்த கடற்கரைக்கு இந்த வீட்டுக்குள்ள இந்த குடியிருக்கக்கூடிய பகுதி தானே அந்த கேட்ட பாருங்க அப்படி தண்ணி நிக்குது பாருங்க இந்த வீட்டுக்கெல்லாம் இப்படி வெள்ளம் பூந்துட்டு தண்டு எல்லாத்துக்கு வெள்ளம் பாத்தீங்கன்னா மழை குறையிற மாதிரியே தெரியல ஆனா தண்ணிகளும் வெள்ளங்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களுமே ஃபுல்லா நனைஞ்சு போயிட்டோம் அதே மாதிரி பாருங்க இங்கே இருக்கிற வீடுகள் வந்து எவ்வாறு இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்க அந்த வீட்டுல எப்படி அந்த வெள்ளம் வந்திருக்காண்டு வெள்ளப்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை பிரித்து கொண்டு போகுது பாருங்க அப்படி அந்த ரோட்டுக்கு மேலே தானே பாஞ்சோன்னு இருக்குது இப்படியே வந்து வெள்ளம் வேண்டாம் உங்களுக்கு சரியான வெள்ளம் மழை வந்து இப்படியே கூடிக்கொண்டே வருது இந்த கடற்கரை பகுதியில் இந்த கடந்தா கூட நினைக்கிற மழை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மழை பெய்து கொண்டிருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த புயல் கடற்கரை டைம் வந்த மணியால் வந்து மழைகளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து நான் காட்டி கொண்டு பாரு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போவதால் வந்து வட்டி புறத்துக்கு போய் காண்டிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளம் அந்த பாயுது பாருங்க பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளம் இருக்கான்னு பாருங்க காலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு
பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீட்டை வந்து நம்ம தண்ணி நிற்குதுண்டு. இதால் வந்து பஸ்ஸுகளில் போகிறதுக்கு தடை செய்ய சொல்லி பொதுமக்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த பஸ் ஓடுறதால வந்து வெள்ளம் வந்து உள்ளுக்க போகிறதால அந்த இதற்கால உள்ளுக்க போகுதான். அதனால் வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலை. கடைகளுக்குள்ளே போகிறதால சாமான் இருக்கபடியாக சரியாக பாதிக்கப்படுகிறோம். வந்து இந்த இடத்த பாருங்கள் இப்படி வெள்ளத்தால் தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுமா நினைக்கிறேன் இப்படி வெள்ளம் நிற்குதுண்டு. நாங்கள் உண்மையிலே கஷ்டப்படினோம். அப்படியே வெள்ளத்துக்கால சைக்கிள் ஓடி நடந்து போய் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதுதானே இப்படி தண்ணி எடுக்க போயிட்டு ஆட்டோ வந்ததில் நின்றுட்டுது அந்த மழை வெள்ளத்தால். அதுக்கண்டா முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி நிற்குது. அவர் பாருங்க அதில் நிற்கிறவனை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்க அப்படி இருக்காண்டு. அதனால் வந்து பஸ் போக்குவரத்துகள் வந்து மாற்றிக்கொள்றதுக்காக மக்கள் கேட்டிருந்தவையா ஆனால் இருந்தும் பஸ்ஸுகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது. பாருங்க அவங்க அப்படி இருக்காண்டு. வீட்டுக்குள்ள போட்டுதாமா? தனியா தானே இருக்கிறீங்க? தனியா இருக்கு. அதுதானே வீட்டுக்குள்ள வந்து தண்ணி போகுது. அந்த வாகனம் வந்து அடிக்கிறதால மேல இந்த விளிம்பு அடிக்கிறபடியா உள்ளுக்கெல்லாம் போகுது. நம்ம கஷ்டப்படி சமைச்சிட்டீங்களோ? என்னால கொஞ்ச நேரம் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் முடிச்சுன்னா ஓடிட்டு போயிடும்.
ரெண்டு மூணு மட்டியாலும் குறைஞ்சா கொஞ்சம் தண்ணி ஓடிக்கொண்டு கேட்க பிறகு வரும். பாப்போம் கடைக்காரங்க எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க போன வாரங்களை நம்மன்னு சொல்லி பாக்கலாம். அதெல்லாம் சாமான்கள் எல்லாம் மேல தூக்கி வச்சிருக்கோம் பிளேட்ல வெறும் மரம் தண்ணி பூண்டா பூரா விட்டுட்டேன். என்ன செய்யறது கட்டுப்படுத்தலாது இதை கட்டுப்படுத்தலாது. ஒரு காலம் அவங்களும் பண்ணதுக்கு ஒரு விதமான பூக்கள் ஒன்றும் தாகணும் இல்லை. ஒரு காலம் வெறும் மோசம் போயிட்டாரு ரொம்ப தனியா வாங்கிக்கிறீங்க. அக்கா வருவா தம்பிக்கும் பாரு இதாக வருவா அதை இதாக வரையில இருந்தேங்க பார். நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் போவோம். கவனமா இருங்கம்மா புயல் அடிக்க போதும். கவனமா இருங்க. என்ன செய்வது இதை கட்டுப்படுத்தலாமா அதுவா ஓடி வெளியில போனாதான் கட்டுப்படுத்தலாம். மற்ற விதங்கள்ல ஆனா வெட்டி விடுறாங்களாமா அங்க எங்க பாதையில வெட்டி விடுறாங்க வெள்ள மூடுறதுக்கு பிரேசாதான் செய்து கொண்டிருக்கு. பாப்போம் நாங்களும் அப்படியே பார்த்து கொண்டு வா.